திமுகக்கு இந்த கூட்டணி தேவையோ இல்லையோ, திமுகவை நம்பி இருக்கிற கட்சிகளுக்கு இந்த கூட்டணி கண்டிப்பா தேவை. நம்ம ஏன் ஒரு 100 சீட்டுக்கு மேல கேட்கக்கூடாது? 2026ல ஆட்சியிலையும் பங்கு வேணும்னு கேட்கிறாரு கார்த்திக் சிதம்பரம். உள்ளுக்குள்ள 4 பேர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல பேசுவாங்க. எங்க வெளியில வந்து வெளிப்படையா பேச சொல்லுங்க. அந்த மாதிரி மூத்த நிர்வாகிகளை கூப்பிட்டு அதை அவங்க ஏதோ ஆசைப்படுறாங்க, அந்த ஆசையை வந்து கொஞ்சம் நிறைவேற்றி கொடுத்துருங்க, அதிகமாக நிற்கணுன்றாங்க. 100 சீட்டில் 100 எதுக்கு 234லுமே நிற்க சொல்லுங்க, அவங்களே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கைட்டு விட்ருவாங்க. தான் கட்சி வளரணும் அப்படின்னு பேசுறதுல என்ன தவறு இருக்க போகுது? ஏன் நீங்கள் முக்கிய பொறுப்புக்கு வந்தால் தான் பேசுவீங்களா? அதுக்கு பின்னாடி தானே வருது இந்த பேச்சு. 40க்கு 40 யாரால ஜெயிச்சிருப்பீங்களா? திமுக கூட்டணியால தான் திமுக இவ்வளவு பெரிய வெற்றி அப்படின்னு பார்க்கப்படுது. நீங்க இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ்காரர்களை வைத்து கொண்டு காமராஜர் ஆட்சி வர முடியாது. முன்னாடி என்னென்ன பண்ணாங்க, யார் யார் ஸ்கிராப் வியாபாரம் பண்ணுறாங்க, யார் யார் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் வந்து கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அந்த பிளானே தப்புன்றீங்க. இல்லை, அந்த எண்ணத்துலலாம் தப்பு நான் சொல்லலை, அதற்கு வழிமுறை இருக்கான்றதான் நான் கேட்குறேன். 20 வருஷத்தில் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதை பற்றி பேசி புண்ணியம் இல்லை. மாநிலத்தில் இருக்கிற ஒரு கட்சி பண்ணிச்சின்னு சொல்லிட்டு, இல்லை அந்த கட்சியை சார்ந்தவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை தாங்க அப்படின்னு கேட்கறது, அது என்ன, எதை நோக்கி பயணம் பண்ணுது? திமுகவை அப்புறம் எதிர்த்து திமுகவை விட காமராஜர் ஆட்சி எட்டுன்னு வரணுன்றதெல்லாம் இருக்கட்டும். பரந்தூர்ல உங்க கொள்கை என்ன? 8 வழி சாலையில உங்க கொள்கை என்ன? அமைதியாக தானே இருக்கீங்க. ஒரு தேசிய கட்சி, தமிழகத்தை ஆளணுன்ற கட்சி, உங்களுக்கு அதுல என்ன கொள்கை? அங்க மக்களோட பிரச்சனையில மக்களோட நீங்க இருக்கீங்களா? காங்கிரஸ்க்கு இங்க ஒரு பேஸ் இருக்கு, அதை வந்து நம்ம மீண்டும் அதை வந்து அதை தூண்டி விட்டா போதும், மறுபடியும் நம்ம காங்கிரஸ் வளர்ந்துரும் அப்படின்றதுக்காக இந்த பேச்சுக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க கூடாதா? எந்த தப்பும் இல்லை, அந்த உணர்வை தூண்டி விடலாம். ஆனா திமுகவை எதிர்க்கவோ நீங்க கொள்கை ரீதியாவோ கட்சி ரீதியாவோ வாக்கு விகிதாச்சார ரீதியாவோ நீங்க பலமா ஆகிட்டீங்களான்றதான் என்னோட கேள்வி. பணம் இருக்கிறவங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட்டு, பணம் இருக்கிறவங்களுக்கு தான் கவுன்சிலர் சீட்டு, பணம் இருக்கிறவங்களுக்கு தான் பாராளுமன்ற சீட்டுன்றதான் நீங்க பிரச்சனையை பெருசா பண்றீங்க. அப்படி பண்ணும் பொழுது யாரு பிரதான எதிர்கட்சி அப்படின்றது தான் ஆரம்பத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு. அதற்கு பதில் வந்து அதிமுக இரண்டாம் தலைவர்கள் பேசினாங்க. அதே மாதிரியான ஒரு பாணியில இப்ப காங்கிரஸ்ல நடக்க ஆரம்பிக்குதா? திமுகவை பொறுத்தவரைலாம் அலையன்ஸ்ல பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. அப்படியே கோவமா போற மாதிரி போவாங்க, கோவமா வரா மாதிரிலாம் வருவாங்க. கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ணுவோம். 3ஆவதுல வந்துட்டு போயிட்டு திமுக தலைவர் ஸ்டாலினை போய் சால்வை போடுவாங்க. அப்புறம் 4ஆவது கையெழுத்து போட்டு சிரிச்சுட்டு வந்து இனிப்பு கொடுப்பாங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 2026 தேர்தல் கணக்கு அப்படின்றத இப்பயிலிருந்தே திமுக ஆரம்பிச்சிருக்காங்க. உதயநிதி அவர்கள், அதுக்கப்புறம் தங்கம் தென்னரசு, ஏவாவேலு, RS பாரதி இவங்க தலைமையில் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழு போட்டு அதற்கான பணிகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில திமுகவோட தலைமைக்கு எதிராக காங்கிரஸ் யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களை பத்தின ஒரு அறிக்கைகள் காங்கிரஸ் மேலிடம் வந்து பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அஜய்குமார் வந்து கேட்டிருக்காரு. இந்த 2 நிகழ்வுகளையும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? முதல் நிகழ்வு வந்து 2026 தேர்தலுக்கு ஆயத்தமாகக்கூடிய திராவிட கட்சிகள். திமுகவும் தயார் நிலையில் இருக்கு. இன்ஃபேக்ட் கமிட்டி எல்லாம் போட்டிருக்காங்க. அதில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சேர்த்திருக்கிறாங்க. அப்போ அது வாரிசு அரசியல் என்பதை தாண்டி கட்சிக்கு அடுத்த கட்ட நகர்வு, அடுத்த கட்ட தேர்தலுக்கு தயார் நிலையில் திமுக வந்து செல்கிறது என்பது அது ஒரு புரிதல். இது ஏன் 2026க்கு இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்கே, இல்லை 1.5 வருஷம் இருக்கே, அதுக்குள்ளேயே ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அவங்க மக்களுக்கு எதிராக செய்து விட்டார்கள். உதாரணத்துக்கு சொத்து வரி ஏற்றியது, தண்ணி வரி ஏற்றியது, அதிகப்படியான மின்சார விலை ஏற்றியது, இதெல்லாம் வந்து அடிப்படையில் சாமானியர்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ ஒரு சைடில் வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து 1000 ரூபாய் பணம் கொடுக்குறீங்க, பெண்மணிகளுக்கு, படிக்கிற குழந்தைகளுக்கு வயிறார சோறு போடுகிறீர்கள், அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து இலவச பயணம் கொடுக்குறீங்க பேருந்தில், அதெல்லாம் மகிழ்ச்சி. பட் ஒரே குடும்பத்தில் ஒரு பாதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு தாய்நாடு தமிழ்நாடு திமுக ஆட்சி என்பது உங்களுக்கான ஒரு ஆட்சி, உங்களுக்கு அரசு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தருகிறது. அதே அந்த குடும்ப தலைவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவரோட தோளில் வந்து அதிகமான பாரத்தை வந்து தமிழக அரசு சுமக்க சொல்கிறது. உங்களுக்கு வந்து வாடகையிலிருந்து, கரண்ட்டு பில்லிருந்து, பால் விலையிலேருந்து எல்லாமே கணிசமாக எழும்போது
அவர்களோட ஆண்டு வருமானம் என்பதோ இல்லை மாத சம்பளமோ இல்லை தினக்கூலி என்பதோ பெரிய அளவில் வந்து உயரவில்லை. அப்போ அந்த நடுத்தர குடும்பத்தில் இருக்கவங்களோ இல்லை அந்த குடும்ப தலைவர் அவர்கள் மீது ஒரு கொஞ்சம் கடினமான ஒரு சுமை என்பது மத்திய அரசும் மாநில அரசும் தொடுக்கிறது. ஒரு விதமான பயம் திமுக. கண்டிப்பா அந்த பயம் நியாயமான பயம், யதார்த்தமான பயம். மக்களோட அந்த கோவத்துக்கு வந்து இது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து கட்சிக்காரர்களோ இல்ல ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோ உங்களுக்கு சொல்ல தவறுவார்கள். இது வந்து ஆட்சிக்கு எதிரான ஒரு சில செயல்கள் தான். இந்த செயலை வந்து அவர்கள் சொல்ல தயங்குவாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த கவுன்சிலரோ இல்லை வட்ட செயலரோ அந்த போன்ற இந்த கீழமை நிலைமையில் இருக்கிறவங்க கூட வந்து போயிட்டு இந்த காசு கேட்கறது இல்லை வசூல் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் சமீப காலமாக, அது முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம இது பண்ணுறது, அதுக்கப்புறம் கண்ணிய குறைவான செயல்பாடுகளில் ஈடுபடுறது, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ இதுதான் அதோட பேக்ரவுண்ட். அப்போ அந்த பேக்ரவுண்டில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்பொழுது ஒரு கமிட்டியை போட்டு எங்கே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், எங்கே வீக்காக இருக்கிறோம், என்ன செஞ்சால் மக்களை வந்து இன்னும் கவரலாம், இந்த ஆட்சிக்கு நல்ல பேர் வரணும்னா அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சேர்ந்து தான் கவனிக்கும். கூட்டணி பலத்தை தாண்டி ஓட்டு விகிதாச்சாரம், சாதிய கணக்கீடுகள், எந்த வேட்பாளர் எங்கே நிறுத்தினா வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அதிகமாக கவனிக்கப்பட வேண்டியது இருக்கு. அதனால 2026க்கு இப்பொழுது அவர்கள் களத்துக்கு வந்திருக்காங்க. தேர்தலுக்கு தயாராயிட்டாங்க அப்படின்னா இந்த கூட்டணி நீடிக்கும் அப்படின்ற நம்பிக்கை திமுக மத்தியில் இருக்கா? திமுகக்கு இந்த கூட்டணி தேவையோ இல்லையோ, திமுகவை நம்பி இருக்கிற கட்சிகளுக்கு இந்த கூட்டணி கண்டிப்பா தேவை. உதாரணத்துக்கு நம்ம இதை இப்படி வச்சுக்கலாம். திராவிட கட்சிகளை வைத்துதான் தமிழக அரசியல் என்பது ஒரு 40 வருடமா 50 வருடமா இருக்கு. காங்கிரஸ் காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸை எதிர்த்து திராவிட கட்சிகள் வளர்ந்தன. அதுக்கப்புறமா காங்கிரஸ் தள்ளி விட்டுட்டு இது பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் ஒரு சிலர் வந்து நாங்கள் ஐயா காமராஜர் ஆட்சி திருப்பி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. உள்ளபடியே அது கேட்கும் போது அந்த அளவுக்கு சந்தோஷம். ஆனால் நீங்கள் கேட்ட அந்த கேள்வி கூட்டணி கணக்குகள் இதுதானா அப்படின்னும் பொழுது திமுகவுக்கு ஒரு சர்ச்சையான ஒரு சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸில் இருந்து கொண்டு நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம், திமுகவையே நம்பி எதுக்கு இருக்கணும், நமக்கு என்ன குறைச்சல், நம்ம ஏன் தனியாக இருக்கக்கூடாது, நம்ம ஏன் ஒரு 100 சீட்டுக்கு மேலே கேட்கக்கூடாது, ஆட்சியில் நம்ம ஏன் அதிகாரத்துக்கு வரக்கூடாது, 2026ல ஆட்சியிலையும் பங்கு வேணும்னு கேட்கிறாரு கார்த்திக் சிதம்பரம். ஆமா, அதெல்லாம் கேட்பாங்க. உள்ளுக்குள்ள 4 பேர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல பேசுவாங்க. எங்க வெளியில வந்து வெளிப்படையா பேச சொல்லுங்க. வெளிப்படையா பேச சொன்னாங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு அறிவாலயத்தில் இருக்கிற மூத்த தலைவர்கள் முதலமைச்சரை வைத்து செய்ய மாட்டார்கள். அதற்கென்று ஆட்கள் உண்டு. ஐயா துரைமுருகன் போன்றவர்கள், ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள், இல்லை டிஆர் பாலு வகைரா சார்ந்தவர்கள், அந்த மாதிரி மூத்த நிர்வாகிகளை கூப்பிட்டு அதை அவங்க ஏதோ ஆசைப்படுறாங்க, அந்த ஆசையை வந்து கொஞ்சம் நிறைவேற்றி கொடுத்துருங்க, அதிகமாக நிற்கணுன்றாங்க, 100 சீட்டில் 100 எதுக்கு 234 நிற்க சொல்லுங்க, அவங்களையே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கைட்டு விட்டுருவாங்க. அந்த பிரச்சனை எல்லாம். ஆனால் கட்சி தலைவரா தான் கட்சி வளரணும் அப்படின்னு பேசுறதுல என்ன தவறு இருக்க போகுது? 20 வருஷத்துல கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதை பற்றி பேசி புண்ணியம் இல்லை. ஏன் நீங்கள் முக்கிய பொறுப்புக்கு வந்தால் தான் பேசுவீங்களா? இப்போ எங்கேருந்து அந்த பேச்சு வருது உங்களுக்கு? 40க்கு 40 ஜெயிச்சிங்க, அதுக்கு பின்னாடி தானே வருது இந்த பேச்சு. 40க்கு 40 யாரால ஜெயிச்சிங்க? திமுக இல்லைன்னா நீங்க இந்த அளவுக்கு ஜெயிச்சிருப்பீங்களா? திமுக கூட்டணியாலதான் திமுக இவ்வளவு பெரிய வெற்றி அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது ராகுல் காந்தி அவர்களுக்கு தமிழகத்துல வசீகரம் இருக்குங்க. இது ரெண்டும் சேர்ந்ததுதான். ஒரு கல்யாண வீட்டுல பொண்ணு மாப்பிள்ள தான் முக்கியம். அங்க நீங்க வைக்கிற வாழை மரம், அந்த அலங்காரம், புரோகிதர் எல்லாம் செகண்டரி லெவல். ஃபர்ஸ்ட் 25 விழுக்காடு வாக்கு யாருக்கு இருக்கு தமிழகத்துல? திராவிட கட்சிகள் கிட்ட தான் இருக்கு. அதுதான் இன்ஜின். பின்னாடி போறதெல்லாம் தொடர் பெட்டி. ரயிலுக்கு எப்படி இன்ஜின் முக்கியமோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து திமுக ஒரு இன்ஜினு, அதிமுக ஒரு இன்ஜினு. இந்த 2 இன்ஜினை தம்பி தான் மற்ற கட்சிகள். இப்ப நாம் தமிழர் அவங்க ஒரு இன்ஜினை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் வந்து அது ஒரு இன்ஜினா உருவாகும். அது ஆகுதா இன்ஜினா, இழுத்துக்கிட்டு போதா, 25 வாக்கு வாங்குதா அப்படின்றது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இன்னைக்கு தேதியில 25 விழுக்காடு இல்லை 20 விழுக்காடு தாண்டக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிற கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா 2 கட்சிகள் தான். அந்த கட்சிகள் தான் வெற்றியையும் தோல்வியையும் மாறி மாறி சந்திக்குது. அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி, ஐயா காமராஜர் வந்து நல்ல தலைவர், அவரோட ஆட்சி திருப்பி தமிழகத்துக்கு வருமானா அதை விட ஒரு நற்செய்தி கிடையவே கிடையாது. அது உறுதியா நான் சொல்வேன். ஆனா நீங்க இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ்காரர்களை வைத்து கொண்டு காமராஜர் ஆட்சி வர முடியாது. இன்னைக்கு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் அவங்களோட வரலாறு என்ன, முன்னாடி என்னென்ன பண்ணாங்க, யார் யார் ஸ்கிராப் வியாபாரம் பண்ணுறாங்க, யார் யார் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் வந்து கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதே ஐயா காமராஜர் காலத்தோட ஒப்பீடு பண்ணுங்க. அன்னைக்கு இருந்தவர்களோட வியாபாரம் என்ன, அன்னைக்கு எங்கள் ஐயா கக்கன் ஆகட்டும் இல்லை அவரு கூட இருந்த மற்ற அமைச்சர்களோட சாதாரண வாழ்க்கை எப்படி, அரசு மருத்துவமனையில் போயிட்டு அனுமதி பெற்று வைத்தியம் பார்த்த அந்த தலைவர்கள் எங்க, தனியார் மருத்துவமனை கட்டணும், தனியார் மருத்துவக் கல்லூரி தொடங்கணும்னு இருக்கிற நீங்க எங்க? அப்ப அந்த முரண் இருக்கு.
இப்போ காமராஜர் ஐயா ஆட்சி காலத்தில் நீங்கள் திருப்பி உண்மையிலே கொண்டு வரனா, காமராஜரோட சிஷ்யர்கள் இன்னமும் இருக்கிறாங்க நிறைய பேர். அடி நெஞ்சில் தூங்கும் போதும் ஐயா காமராஜரை நினைச்சு கொண்டு உறங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. நெல்லைக்கண்ணன் சமீபத்தில் காலமாயிட்டார். அவரெல்லாம் நம்ம பெருசா செலிப்ரேட் பண்ணலையே, அவரெல்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடலையே. இன்னைக்கு திருச்சியில வேலுச்சாமி இருக்கிறாரு, காங்கிரஸ்காரரு. அடிப்படையில அவர் காங்கிரஸ்காரர், கூட்டணியெல்லாம் அப்புறம். காமராஜர்னா உயிரை கூட விடுவார், அந்த மாதிரி அவரோட பேச்சாற்றல் இருக்கும். அவரை நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கீங்க? காங்கிரஸ் கட்சியில எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பேச்சாளர்கள், எவ்வளோ பேர் அந்த காலத்துல இருந்து திருமண கூட்டத்துல இருந்து பொதுக்கூட்டத்துல இருந்து உங்களுக்கு பேரணியில இருந்து பேசக்கூடியவர்கள், கொள்கைமான்கள், கோட்பாடுகளை பேசக்கூடியவர்கள்லாம் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில எங்க இருக்கிறாங்க? முக்கிய பொறுப்புல எங்க எங்க யார் யார் இருக்கிறாங்க? பேச்சாளர்களே முடிச்சிட்டாங்க. ஒரு கட்சிக்கு வந்து கான்ட்ராக்டர்காரங்க வருவாங்க, காசு பணம் வச்சிருக்கிறவங்க வருவாங்க, கேஸ் வாங்கினவங்க வருவாங்க, பணம் வச்சிருக்கிறவங்க வருவாங்க. ஆனா மக்கள் கிட்ட போய் அந்த கட்சியினுடைய வலிமை, அந்த கட்சி உங்களுக்கான கட்சின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருந்த பேச்சாளர்களை நிறைய பேரை காவு கொடுத்து விட்டது காங்கிரஸ் கட்சி. திராவிட கட்சிகளோட எழுச்சினாலதான் இங்க வந்து காங்கிரஸ் வந்து வீழ்ந்துச்சு, மீண்டும் வந்து அதை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிற அந்த அந்த பிளானே தப்புன்றீங்க. அந்த எண்ணத்துல எல்லாம் தப்பு நான் சொல்லல, அதற்கு வழிமுறை இருக்கான்றதான் நான் கேட்கிறேன். நீங்க லைட்டா பேசுனதுக்கே அங்க ஏஐசிசில இருந்து டைட்டா ஒருத்தர் அனுப்பிச்சு ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. இது கண் துடைப்பு தான். இருந்தாலும் ஒரு தேசிய அளவில் இருக்கிற ஒரு கட்சி, மாநிலத்தில் இருக்கிற ஒரு கட்சி பண்ணிச்சின்னு சொல்லிட்டு, இல்லை அந்த கட்சியை சார்ந்தவங்க பேசுனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை தாங்க அப்படின்னு கேட்கறது, அது என்ன, எதை நோக்கி பயணம் பண்ணுது? திமுகவை நம்ம கோபப்படுத்திடக்கூடாது, திமுகவோட தயவு நமக்கு தேவை. அங்க பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசும்போது ஒரு தோரணம் தேவை, ஒரு கம்பீரம் தேவைன்னா அதற்கு திமுகவோட 40 பாராளுமன்ற உறுப்பினர் தேவைன்றது பொருள். ஆனா அது ஒரு புறம் இருக்க, இவர்கள் இங்க வந்து நாங்க வரணும், நாங்க வந்து காமராஜர் மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்க பேச வேண்டிய இடம் அந்த 4 பேருக்குள்ள இல்ல. பட்ஜெட்டை எதிர்த்து திமுக போராட்டம் அறிவித்து விட்டது. காங்கிரஸ் கட்சி ஆசைப்படுறீங்கல்ல, காமராஜர் திமுகவுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்க போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். மேபி அவங்க அளவுக்கு 50,000 பேர் 10,000 பேர் உங்களால கூட்ட முடியாது. ஆனா ஒரு மாவட்டத்துக்கு 500 பேர் கூட்டலாம்ல, அந்த குறைந்தபட்ச ஒரு போராட்டம் பண்ணிருக்கலாம் இல்லையா? இல்ல கமலாலயத்தை நோக்கி அமைதி பேரணி, இல்ல ஒரு கருப்பு ரிப்பன் கட்டி பேரணி, இல்ல காந்தி பிறந்த மண்ணு, காந்தி தாத்தாவோட அந்த சிலைக்கு கீழே எல்லா இடத்துலயும் நாங்க உண்ணாவிரதம் இருப்போம், வரி எதிர்ப்பை எதிர்த்து அப்படின்னு பேசியிருக்கலாம் இல்லையா? அப்பொழுது அப்ப வந்து அதை பத்தி பேசியிருக்கலாம்ல. அந்த முன்னுதாரணமான அரசியல் எங்க? மக்களை சிந்திக்கக்கூடிய அந்த தன்மை எங்க? மக்களோட மக்களா ஒரு போராட்டம் பண்றதோ இல்ல மக்கள் பிரச்சனையை பேசுறதோ இல்லையே. பரந்தூர் விமான நிலையத்துல உங்களோட கொள்கை என்ன? திமுகவை அப்புறம் எதிர்த்து திமுகவை விட காமராஜர் ஆட்சி எடுத்துன்னு வரணுன்றதெல்லாம் இருக்கட்டும், பரந்தூர்ல உங்க கொள்கை என்ன? அமைதி தானே இருக்கீங்க. 8 வழி சாலையில உங்க கொள்கை என்ன? அமைதியா தானே இருக்கீங்க. அப்ப அதிமுக ஒரு விஷயம் இருக்கு, அதுல திமுக ஒரு விஷயம் இருக்கு. இல்ல கிட்டத்தட்ட எல்லாருமே அதை மக்கள் கிட்ட இருந்து அந்த இடத்தை எடுக்கணும்ன்ற அந்த நிலைப்பாடுல தான் இருக்கிறாங்க மற்ற கட்சிகள். ஒரு தேசிய கட்சி, தமிழகத்தை ஆளணுன்ற கட்சி, உங்களுக்கு அதுல என்ன கொள்கை, அதுல என்ன சித்தாந்தம்? அங்க மக்களோட பிரச்சனையில மக்களோட நீங்க இருக்கீங்களா? அப்படி இல்லைன்னும் பொழுது அப்ப மக்கள் எதுக்கு உங்க கூட இருக்கணும்? தேசிய கட்சின்ற காரணத்துக்காகவா? இதெல்லாம் யோசிக்கணும். இதுதான் மெயின் அரசியல். இதை விட்டு ஒரு 100 பேர் 150 பேர் இருக்கும்போது பேசுறது என்பது அது நல்ல விஷயம் தான். கார்த்தி சிதம்பரம் பேச்சு இருந்தா ஒரு காங்கிரஸ்காரர்கள் வந்து தொடர்ந்து தோல்வி, தொடர்ந்து வளராம இருக்கு, எப்ப பார்த்தாலும் வந்து யாருன்னா சீட்டு கொடுப்பாங்களா, அவங்க முதுகுல ஏறி சவாரி பண்ணுன்ற மாதிரி இருக்குன்றதுக்கோசரம் அவர்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அவ்வாறு பேசியிருக்கலாம். பட் அது ஒன்றி முக்கியம் அல்ல. நீங்க கல அரசியல் கீழே மக்களுக்கு உண்டான அரசியல் பண்ணீங்கன்னா தான் அதை பத்தி பேசுறதுக்கே ஒரு 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 அடிப்படை இருக்கு. இல்லைன்னா அதுக்கு அந்த பேச்சு வந்து சும்மா ஒரு வெற்று பேச்சாக தான் பார்க்க. நம்மளே கடந்த பேட்டியில் நீங்க கூட அதை பதிவு செஞ்சிருக்கீங்க. இப்ப திருவள்ளூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புது கேண்டிடேட் தான் சசிகாந்த் செந்தில், ஆனா அவர் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறாரு. சேம் டைம் மயிலாடுதுறையில சுதா அவங்க பெரும்பான்மை வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாங்க. அப்படின்றப்ப காங்கிரஸ்க்கு இங்க ஒரு பேஸ் இருக்கு, அதை வந்து நம்ம மீண்டும் அதை வந்து அதை தூண்டி விட்டா போதும், மறுபடியும் நம்ம காங்கிரஸ் வளர்ந்துரும் அப்படின்றதற்காக இந்த பேச்சுகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க கூடாதா? அது வந்து நான் சட்டமன்ற தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகாதா? 2024 நடந்தது, 26 ரிஃப்ளெக்ட் ஆகாதா? இல்ல, 2 நல்ல உதாரணங்கள் கொடுத்தீங்க. சுதா அவர்களை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசியல் வாரிசோ பெரிய செல்வந்தர்லாம் கிடையாது, கீழே இருந்து வந்தவங்க. உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்தாங்க, இந்த பத்திரிகையாளர் சந்திப்புலலாம் பேசக்கூடியவர்கள், அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றால் இப்போ தான் அவர்களுக்கு புதிய ஒரு வரலாறு உருவாகிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா சசிகாந்த் செந்தில் கேட்டிங்கன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து அந்த பதவியை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவி, அதாவது ஐஏஎஸ் படிச்சிருக்காரு, அரசாங்கத்துக்கு அதிகாரியாக இருப்பான்னு பார்த்தா அது இல்லாமல் அவர் பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டார்.
பொது வாழ்க்கைக்கு வந்து ஒரு திருவள்ளூர்ல போய் நிற்கும் போது அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. அப்போ வந்து ஒரு 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 பிரச்சனையே இல்லாம கிளியர் கட்டா ஜெயிக்கிறார். இப்போ இவர் ஒரு அதிகாரி, முன்னாள் அதிகாரி, அண்ணாமலை ஒரு முன்னாள் அதிகாரி. அவர் ஆரவாரம், பிரச்சாரம், சத்தம், சவுண்டு போயிட்டு ட்விட்டர்ல அச்சோ பூச்சோ எல்லாத்தையும் எடுத்து போய் நிக்கிறார். யாரு? எங்க ஐயா அண்ணாமலை. ஐயா சசிகாந்த் செந்தில் எதுவுமே இல்லாம அலுப்புற இல்லாம அசால்ட்டா போய் நிக்கிறாரு. ரிசல்ட் பாத்தீங்கன்னா இது மைக் டைசன் மாதிரி இருக்கு. இது எங்கன்னே தெரியல இந்த ரிசல்ட். நாக் அவுட் கிட்டத்தட்ட சசிகாந்த் செந்தில் திருவள்ளூர்ல கிடைச்சது. அங்க பாத்தீங்கன்னா 2வது 3வதுக்கே நொண்டுச்சு. யாருமே சசிகாந்த் ஜெயிப்பது உறுதின்னு சொல்ல. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒன்லி யுவர் வேர்ட்ஸ், யுவர் ஆக்ஷன் ஷுட் ஸ்பீக் நாட் யுவர் வேர்ட்ஸ்னுவாங்க. சசிகாந்த் செந்திலோட ஆக்ஷன் ப்ரூவ் பண்ணுச்சு. ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு வெறும் வார்த்தைகள் தான், ஆக்ஷன் வரல. அப்ப எதுக்கு இதை ரெண்டும் ஒப்பீடு பண்றேன்னா, அப்ப காங்கிரஸ் கட்சி ஏற்கக்கூடிய தன்மையில தான் தமிழர்கள் இருக்கிறாங்க. அந்த கேள்வியை தான் நீங்க கேள்வி கேட்கிறீங்க. அந்த உணர்வை தூண்டி விடக்கூடாதான்னு. எந்த தப்பும் இல்லை, அந்த உணர்வை தூண்டி விடலாம். ஆனா திமுக எதிர்ப்பை சந்திக்கவோ இல்ல திமுகவை எதிர்க்கவோ நீங்க கொள்கை ரீதியாவோ கட்சி ரீதியாவோ வாக்கு விகிதாச்சார ரீதியாவோ நீங்க பலமா ஆகிட்டீங்களான்றதான் என்னோட கேள்வி. அன்டெஸ்டட் பார்ட்டின்றீங்களா? அன்டெஸ்டட் பார்ட்டில இட் ஹஸ் eroded its vote base. வாக்காளர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இருந்த அந்த ஒட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த உறவு இருக்கு இல்லையா, அதை வந்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இழந்து விட்டார்கள். அறிஞர் அண்ணா வந்து ஒரு ஒரு திறமையான ஒரு அறிவாற்றல் அதிகமா உள்ளவர். அவர் வந்து அன்னைக்கு போட்டு கொடுத்த ஒரு கட்டமைப்புல நீங்க வந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வந்து காலி செய்து விட்டீர்கள். அதற்கு பின்னாடி எம்ஜிஆர் வராரு. எம்ஜிஆர்னாலையும் காங்கிரஸ் கட்சி பாதிக்கப்படுகிறது. அதுல இருந்து எழுந்துக்கல. அன்னைக்கு உழுந்து நாக் அவுட் ஆனவங்க இன்னும் ரிங்கில் எழுந்து நிக்கல. அப்ப நீங்க எழுந்து நிக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்க கட்சியில இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க, ரவுடிசம் பண்றவங்க, மாமூல் வாங்குறவங்க, ரியல் எஸ்டேட்டையே தப்பா, அதாவது ரியல் எஸ்டேட்னா கட்டடம் கட்டி விற்கிறவங்க, அந்த இடத்த மடக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இருந்தாங்க. இல்ல அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க அப்படின்னா, இது காந்திய வழியில வந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. அவர்கள் வந்து ஒரு அகிம்சை, நியாயமான போராட்டம், மக்களுக்கு உண்டான போராட்டம், ஏழ்மையான வாழ்க்கை நிலை, ஆடம்பரத்தை இல்லாத ஒரு கட்சி அது. அப்போ அன்னைக்கு அப்படி இருந்த கட்சி இன்னைக்கு இப்படி மாறி இருக்கும் பொழுது அப்ப மக்கள் வந்து இதை எப்படி பார்ப்பாங்க? இது சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சியா இது நமக்கு, இல்ல இதுவும் 10ஓட 11 அப்படின்றத பார்ப்பாங்களா? அப்ப அந்த மாற்றம் வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கும். இப்போ 2 உதாரணம் சொன்னீங்க நீங்க. மற்ற உதாரணத்தெல்லாம் பத்தி பேசினா எல்லாம் செல்வந்தர்களுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்கீங்க காங்கிரஸ்ல. ஆமா, எங்க ஏழை பாழிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரொம்ப கம்மி தானே, ரொம்ப கம்மியா தானே. நான் கேட்கிறேன்னா, இன்னைக்கு பாராளுமன்றத்தை எடுத்துக்குவோம். பி சிதம்பரம் அவர்கள் பேசுறாரு, சிறப்பான வாதம். வகுப்பாசிரியர் எப்படி வகுப்பு எடுப்பாங்களோ அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்கும் அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கும் பட்ஜெட்டை வைத்து வகுப்பே எடுத்து விட்டார். நீங்க போட்ட பட்ஜெட் நாசகார பட்ஜெட், மக்களுக்கு இதனால 10 பைசா பிரயோஜனம் இல்லை, இது வந்து ஒரு நல்ல பட்ஜெட் அல்லன்றத முடிச்சிட்டார். இப்ப நான் லோக்சபாக்கு வரேன். லோக்சபால இன்னைக்கு 2 மாநிலத்துல டைட்டா போயிட்டு இருக்கு. ஒன்னு தமிழகம், வெஸ்ட் பெங்கால். இந்த 2 மாநிலம் மத்திய அரசுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வந்து சற்றும் குறையில. கல்யாண் பானர்ஜிலாம் வந்து அந்த மூத்த அனுபவத்துக்கு வச்சு செய்யறதுன்னு வாங்க ஆங்கிலத்துல, எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவோட தயவுல ஜெயிச்சிங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே பதிவு பண்றாரு. பதிவு பண்ணோன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க, இங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆதரவா யாரும் இல்ல, எலெக்ஷன் கமிஷனோட நபர் இல்லாத இடத்துல அவையில அவங்கள பத்தி பேசுறது தப்பு, இது அவை நாகரிகம் இல்ல, அவை சட்டத்துல வந்து இதுக்கு அனுமதி கிடையாது, சபாநாயகரை இதை நீக்குங்கன்னு சொல்லி பாராளுமன்றத்துல பாஜக உறுப்பினர்கள் பிரச்சனை பண்றாங்க. இவர் ஏஞ்சிக்கிறாரு, எங்க ஐயா வந்து வழக்கறிஞர் இல்ல, சட்டம் படித்தவர்ல, ஐ நோ லா, ஐ ஃபாலோ லா சொல்லிட்டு சொல்றாரு. யாருப்பா எலெக்ஷன் கமிஷனோட பேச்சை எடுத்துட்டு வந்தது பாராளுமன்றத்துக்குள்ள? நீங்க ஜனாதிபதி உரையில எழுதி எலெக்ஷன் கமிஷனுக்கு நீ நன்றி சொன்னீங்க. அந்த எலெக்ஷன் கமிஷன் என்னென்ன பண்ணுச்சு, எவ்வளவு சித்து வேலை பண்ணுச்சு, எவ்வளவு மட்டமா மலிவா நடந்தது, அதை நான் பதிவு பண்ணுவேன். நீங்க பதிவு பண்ணீங்க, அப்ப நான் பதிவு பண்ணுவேன். நீங்க பண்ணது சட்டப்படி சரினா, நான் பண்ணது சட்டப்படி சரின்னு பதிவு பண்றாரு. கப் சுப் சைலண்ட். அதுக்கு அடுத்து அபிஷேக் பானர்ஜி. வங்கப்புலியோட கர்ஜனை எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி கூட்டி கழிச்சு எல்லாம் பண்ண. என் மார்ஜின் எவ்வளவு தெரியுமா? 7 லட்சம் ஓட்டு. எங்க கட்சியோட மார்ஜின் தெரியுமா? அப்ப இவ்வளோ அரசியல் பண்ணீங்களே. உங்க கூட இருக்கிறது இடி, சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட், இன்கம் டாக்ஸ். எங்க கூட இருக்கிறது மக்கள் அதிகாரம். அந்த மக்கள் அதிகாரி கிட்ட நான் தலை வணங்குவேன். ஐ பவ் பிஃபோர் த பவர் ஆஃப் பீப்புள், பவ் பிஃபோர் த டெமோக்ரஸி, பட் நாட் பவர்ஃபுல் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாரு அமித்ஷாவையும். அப்ப அது இதே நீங்க திமுக எடுத்துக்கோங்க. திமுக திருச்சி சிவா போன்றவர்கள், கனிமொழி போன்றவர்கள், ஆர் ஆசா போன்றவர்கள் நல்லா பேசுறாங்க. இப்போ இதுல காங்கிரஸ், தமிழக காங்கிரஸோட தன்மை எங்க இருக்கு? சசிகாந்த் செந்தில் பேசுறாரு, முயற்சி பண்றாரு. அந்த வெனம் இல்ல தமிழக காங்கிரஸ்ல இருக்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா,
நீங்க சுத்தி சுத்தி பணம் படைத்தவர்கள், வாரிசு அரசியல்வாதிகள், அது மாதிரி ஆட்களை நீங்க அமிச்சிங்கன்னா அவங்க வாதம் பண்ண மாட்டாங்க. இங்க வந்து அதிகமான வாதம் பண்ணி எதிர்க்கட்சிகளா அந்த அந்த மக்களுக்கு புரியுற அந்த பிரச்சாரத்தை பண்ணும்போது அவங்களுக்கு வாக்குகள் கிடைக்கும். அந்த இடத்துல காங்கிரஸ் கோட்டை விடுகிறதோ அப்படின்ற எனக்கு சந்தேகம். நீங்க பணத்தை ஒண்டி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவா கிடைச்சிருக்க மாட்டார். பணத்தை ஒண்டி மையமா வச்சிருந்தா அறிஞர் அண்ணா அரசியல்ல வெற்றி பெற்று இருக்க முடியாது. அண்ணா செல்வந்தர் கிடையாது, மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்தவர். பணம் தான் கொள்கை அப்படின்னா வந்துட்டு கலைஞர் வந்திருக்க முடியாது அரசியல். எம்ஜிஆர் அவர்கள் பணத்தினால வரல, புகழ்னால அரசியலுக்கு வந்தார். இப்ப பணம் இல்லாதவர்கள் அரசியல்ல வந்து மேல வந்த ஒரு நாட்டுல இன்னைக்கு பணம் இருக்கிறவங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட்டு, பணம் இருக்கிறவங்களுக்கு தான் கவுன்சிலர் சீட்டு, பணம் இருக்கிறவங்களுக்கு தான் பாராளுமன்ற சீட்டுன்றதுதான் நீங்க பிரச்சனையா பெருசா பண்றீங்க. அப்படி பண்ணும் பொழுது அது எந்த கட்சியா இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சி ஒன்றும் இல்லை, அந்த கட்சி வந்து மாறத்துக்கு உண்டான சூழ்நிலை. இதே கேரளா காங்கிரஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு மோசம் கிடையாது. அங்க வந்து ஒரு ஒரு ஆக்டிவிசம் பண்ணியிருக்காரா, இவர் கட்சிக்கு போராட்டம் பங்கேற்றிருக்காரா, இவர் புதுசா வந்தவரா, ரொம்ப நாளா இருக்காரா, இவரோட பூர்வீகம் என்ன, இவர் என்ன வியாபாரம் பண்றாரு, இவருக்கு வர வருவாய் எந்த அளவுக்கு, ஓரளவுக்கு அவங்க பாக்குறாங்க. இங்க அப்படியெல்லாம் பாக்குற மாதிரி எனக்கு தெரியும். இப்ப அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு பிரிவு வந்துச்சு. அந்த பிரிவோட ஆரம்பம் வந்து யாரு பிரதான எதிர்க்கட்சி அப்படின்றது தான் ஆரம்பத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு. அதற்கு பதில் வந்து அதிமுக இரண்டாம் தலைவர்கள் பேசினாங்க. அதே மாதிரியான ஒரு பாணியில இப்ப காங்கிரஸ்ல நடக்க ஆரம்பிக்குதா? யாரு பெருசு அல்லது வந்து ஆட்சிக்கு நம்ம வரணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாணி இவங்க கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்களா? அவங்களுக்கு தெரியும் அவங்களோட பலம் எது, பலவீனம் எதுன்னு. இது வந்து ஒரு உட்கட்சியில உட்கார்ந்து பேசும்போது உட்கட்சி ஜனநாயகம், இதை வந்து நம்ம கொச்சப்படுத்துறதோ இல்ல அதை சந்தேகப்படுத்துறதோ அதுக்கு பின்னாடி இருக்க நியாயத்தை நம்ம கடந்து போறதோ ஆகாது. அது வேணா திமுக காரர்களும் அது ஒரு கோபத்தை உருப்படுத்தும். ஒரு என்னடா இது காமராஜர் ஆட்சின்ற மாதிரிலாம் பேசுறாங்க, இது இப்படி போனா நமக்கு டேஞ்சர் ஆயிடுமே அப்படின்னு அவங்க வேணா அதை பார்த்து பயப்படலாம் பேசலாம். பட் அடிப்படையில ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கணும்ன்றது அந்த கட்சிக்கு ஒரு நியாயமான கோரிக்கை தானே. அதுவும் காங்கிரஸ் கட்சி என்ன அப்படி பண்ணிச்சு தமிழ்நாட்டுல இருந்த கட்சி தானே. ஐயா காமராஜர் காலத்துல கிடைச்ச நல்ல விஷயங்கள் இன்னமும் நம்ம அனுபவிச்சுட்டு தானே இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது அந்த கட்சி ஆசைப்படுறதுல எந்த தவறும் கிடையாது. நான் கேட்கறது அதற்கு உண்டான தகுதி, அதற்கு உண்டான திராணி, அதற்கு உண்டான வாக்கு விகிதாச்சாரம் நீங்க வளர்த்துக்கிட்டீங்களா அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அந்த கட்சியில இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகள், தொண்டர்கள் இல்ல அது மாதிரி ஆட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா? எல்லா இடத்துல செல்வந்தர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அப்ப அது காங்கிரஸ் இயக்கம் அல்ல, அது ஒரு மக்கள் இயக்கமா மாறாது. பணக்காரர்கள் பண்ணையாளர்களுக்கு உண்டான ஒரு இயக்கமா அதை நீங்க மாத்திட்டீங்க. அப்ப அது திருப்பி வந்து மறுபடியும் ஆட்சியை பிடிக்கணும்னா அது மக்கள் இயக்கமா மாறினாதான் அது ஆட்சியை பிடிக்கும். அப்போ மெயின் பிரச்சனை இது. திமுகவை எதிர்க்குன்றது அப்புறம், ஃபர்ஸ்ட் இங்கேயே பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையை சரி செய்தாதான் நீங்க அடுத்த நடவடிக்கைக்கு போக முடியும். இப்ப திமுகவோட பலம் அப்படின்றது திமுகவோட கூட்டணி தான். அது வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்றம், அப்படி இப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தலை பாக்குறப்ப எங்க கூட்டணி வந்து எங்களுக்கு ரொம்ப பலமா இருக்கு அப்படின்றத திமுகவும் ஏத்துக்கிறாங்க, திமுக கூட்டணியும் ஏத்துக்கிறாங்க. ஆனா திமுக கூட்டணியில இருந்து யாரோ ஒருத்தர் இங்க வருவாங்க அப்படின்றது அதிமுக கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அதற்கான முயற்சிகளும் அவங்க பல வழியில பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இப்ப விசிகாவோட திமுக எதிராக விசிகா பண்ண சட்டம் ஒழுங்கு போராட்டமாகட்டும், கள்ளக்குறிச்சி விவகார போராட்டமாகட்டும், இப்ப காங்கிரஸ் பேசுற இது எல்லாமே வந்து ஒன்னு சீட்டை வந்து டிமாண்ட் பண்ணும், இல்ல வந்து இன்னொரு ஆப்ஷன் எங்க கிட்ட இருக்கு அப்படின்றத திமுக தலைமைக்கு சூசகமா சொல்ற ஒரு யுக்தியா? சும்மா இது வந்து ஒரு சவுண்ட் விட்டுட்டு நாளைக்கு பின்ன யாரும் கேட்டுறக்கூடாது இல்ல. அண்ணன் திருமாவளவன் அன்னைக்கு என்ன பண்ணீங்க, மேல்பாதி விஷயத்துல என்ன பண்ணீங்க, வேங்கை வயல் பிரச்சனை என்ன பண்ணீங்க, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நீங்கள் எங்கே நிலைப்பாடு எடுத்தீங்க அப்படின்னு அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுறக்கூடாது இல்லையா. அதனால நாங்களும் போராட்டம் பண்ண, நாங்களும் எதிர்ப்பு சொன்னோன்ற மாதிரி சொல்றாரு. இது வந்து ஒரு சின்ன ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை திமுக உருவாக்கும். அது கூட இவங்க வந்து கூட சீட்டு கேட்கறதுக்கு உதவும். பட் இதனால வந்து கூட்டணியெல்லாம் உடையிறாம என் கண்ணுக்கு தெரியல. திமுக வந்து இவங்களுக்கு திமுக விட்டா அண்ணா திமுக ஒரு ஆப்ஷன் இருக்கு, பட் காங்கிரஸ் கட்சி போக முடியாது. காரணம் என்னன்னா அந்த 40 பாராளுமன்ற உறுப்பினர் அவங்களுக்கு தேவை. அப்படி இருக்கும்போது லோக்கல்ல வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஐயா செல்வ பெருந்தகையே என்ன சொல்றாரு, நாங்க இங்கெல்லாம் பேசுவோம், விளையாட்டுக்கு சொல்லுவோம், இல்லை ஒரு கருத்து சொல்லுவோம், ஆனா முடிவு வந்து ஏஐசிசி தான் எடுக்கும், தலைமை தான் எடுக்கும், அதை பத்தி எங்களுக்கு தெரியாதுன்னு அந்த நிலைக்கு தானே வராரு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரை. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ்காரர்களோ இல்லை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களோ திமுகவை எதிர்த்து போறது அப்படின்றது 2026 சாத்தியம் இல்லை. இப்போ அண்ணன் திருமாவளவன் விசிகாவுக்கு வரும். விசிகாவை பொறுத்தவரையில என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில இருக்கோ அந்த கூட்டணியில விசிகா இருக்க முடியாது. விசிகாவும் பாமகவும் நீங்க ஒரே கூட்டணியில வைத்தீங்கன்னா அந்த வாக்கு வந்து சேர்றது கிடையாது. தலைவர்கள் ஒரே மேடையில நிற்பாங்க, ஆனா தொண்டர்களோ இல்ல வாக்கு செலுத்துபவர்களோ அதை பிரித்து தான் பார்க்குறாங்க. இந்த நிலை வந்து ரொம்ப நாளா இருக்கு. இது நல்ல நிலையா கெட்ட நிலையா, தேசத்துக்கு நிலை நல்லதா, அது எனக்கு தெரியாது. ஆனா இந்த பர்மிட்டேஷன், இந்த காம்பினேஷன் வாக்கா மாறுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி எங்க இருக்கோ அதற்கு எதிர் இடத்துல தான் விசிகா இருக்கணும்.
விசிகா எங்க இருக்கோ அதற்கு எதிர் இடத்துல தான் பாமக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பாமக பிஜேபி கூட இருக்கு. ஆனா பாமக அதிமுகவை நோக்கி ஈஸியா போகும். எப்படி சொல்றீங்க? அது அதற்கான அந்த காலத்துல போயிருக்கிறாங்க, ஏன் இப்ப போக மாட்டாங்க? இப்பவே வந்து உட்கட்சி பிரச்சனை இருக்காங்க. மருத்துவர் வந்து அதிமுகவோட தான் இருக்கணும் பெரியவர், அப்படிதான் அவர் சொன்னார். அறிக்கைகளே டிஃபரெண்ட் ஒப்பீனியனா வருது. அப்புறம் அறிக்கையே டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனா வருது. என்ன அவசரம் ஐயா அன்புமணி ராமதாஸ்க்கு? பத்திரிகையாளர்கிட்ட வாயை விட்டு மாட்டிக்கிட்டாருல்ல. 25 சீட்டு வந்தா நிறைய வரும்னா அப்ப என்ன சொல்ல வரீங்க? மக்கள் ஓட்டு போடணும்னா காசு கொடுக்க மாட்டீங்களா? வாங்கின வரி, அதான் வரியை கொடுக்க வேணான்ட்டு இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இப்போ அவங்க தம்பிகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எதுக்கு தமிழ்நாட்டில் இருந்து வரியை கட்டணுன்றாங்க. 20,000 கோடிக்கு மேலே வரியை போயிட்டு இங்கே பிஆர் வந்து 1900 ஏதோ சொல்கிறாரு செல்வப்பிரதிகை அவர்கள். அவரோட கூற்றிருக்கணுங்க 2000 கோடி கம்மியாக கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் 1 லட்சம் கோடி வரலாம் கொடுப்பீங்க, ஜிஎஸ்டி மற்ற டேக்ஸ் எல்லாம் சேர்த்து. 20,000 கோடி கொடுக்குற மாநிலத்துக்கு கிள்ளி கொடுப்பீங்க, அதை விட கம்மியாக கொடுப்பீங்கன்னா இது பார்க்கும்போது அபத்தமாக தெரியல? ஏமாத்து வேலை இல்லை இது. ஒருத்தர்கிட்ட இருந்து அதிகமாக வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு அதில் பாதி கூட செய்யாமல் மிச்சவங்களுக்கு நம்ம ஹிந்தி பேசுகிறாங்கன்றதுனால அங்கே போய் கொட்டி கொடுக்குறது, இது என்ன நியாயம் இது? இப்போ 19, 20, 21, 24 ரிப்பீட் ஆன அந்த அலையன்ஸ் வந்து அதே அலையன்ஸா இருக்கும். திமுகவை பொறுத்தவரைலாம் அலையன்ஸில் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. அப்படியே கோவமாக போகிற மாதிரி போவாங்க, கோவமாக வரா மாதிரிலாம் வருவாங்க. கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ணோம், கட்ட பேச்சுவார்த்தையில் ஒன்றும் முடியாது, 2வது கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக போச்சுன்னுவாங்க, 3வதுல வந்துட்டு போயிட்டு திமுக தலைவர் ஸ்டாலினை போய் சால்வை போடுவாங்க, அப்புறம் 4வது கையெழுத்து போட்டு சிரிச்சுட்டு வந்து இனிப்பு கொடுப்பாங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இதுல எந்த மாற்றமும் இருக்காது. திமுக கூட்டணியை பொறுத்தவரைலாம் 2026 அவங்க அப்படியே இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுகல அவங்க போடுற கணக்கு என்னன்னா, பிளவுபட்ட அதிமுக இருந்தாலும் வெற்றி நமக்கு உறுதி, அதனால இந்த கூட்டணி அப்படியே மெயின்டைன் பண்ணா போதும், நம்ம ஜெயிச்சிடலாம் அவங்க நினைக்கிறாங்க. அந்த கூட்டணி கணக்கு கரெக்ட். இதே அதிமுக ஒன்னா ஆயிட்டு அதிமுக ஒரு கூட்டணியை போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதிமுக குறைந்தபட்சம் 20% வாக்கு இன்னும் இருக்கு. எல்லாம் தேய்விரை போய் தேய்ந்து 10 தேர்தல் தோற்றும் கூட இரட்டை இலைக்கு 20% வாக்குகள் இருக்கு சராசரியா. அந்த இரட்டை இலை 20% வாக்குகளுக்கு தேவை இன்னும் 10% பூஸ்டர், 10% வாக்கு வங்கி அவர்களுக்கு வந்து விட்டது என்றால் அதிமுக ஆட்சி வரும், திமுக ஆட்சி இழக்கும். பட் இப்ப கூட்டணி, அதிமுக கூட்டணி வர வேண்டிய கட்சிகளே எதுவுமே இல்லை, ஆப்போசிட்ல எல்லாமே திமுக கூட்டணியில தான் இருக்காங்க. இல்ல இப்ப பாமக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா? விஜய் அவரோட நிலைப்பாடு என்னன்னு தெரியாது. நாம் தமிழர் இப்ப கொஞ்சம் நெருங்கி பழகுற மாதிரி தெரியுது அதிமுகவோட. ஒருவேளை நாம் தமிழர் வந்து கூட்டணி வைத்தால், அது இவ்வளவு நாள் திராவிட கட்சிகளை திட்டி விட்டு இன்னைக்கு கூட்டணி வைத்தால் அதை மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்றது அது மக்கள் வியூகம். இப்போ இதே விஜய் அவர்களோட ஒரு கூட்டணி வைக்கிறாங்க, விஜய் வந்து இல்லை முதலமைச்சர் வேணாம், துணை டெப்டி சிஎம் கூட உங்களுக்கு, இதெல்லாம் வந்து வியூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேசுறோம். பட் ஆனால் இது சாத்தியம் இல்லைன்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 5 முனை போட்டின்றது இப்போதைக்கு தெரியுது கண்ணெதிரில். திமுக ஒரு முனை, அதிமுக 2, நாம் தமிழர் 3, பிஜேபி 4, விஜய் வந்தா விஜய் 5. இப்போ 5ன்னும் போது இதுல 4 பேர் திமுக எதிர்த்து தான் ஓட்டு கேட்டாகும். மக்கள்கிட்ட நீங்க வாக்குன்னு கேட்க போகும்போது இந்த பெட்ரோல் விலை, கரண்ட் விலையை ஏற்றிய திமுக, இந்த சொத்து வரியை ஏற்றிய திராவிட முன்னேற்ற கழக கட்சி, தண்ணி வரியை ஏற்றினாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மக்களுக்கு வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை இல்லை, இப்படின்னு தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க இந்த 4 பேருமே. இந்த 4 பேருமே திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரிச்சு எடுத்துட்டு போனா திமுக கண்ணை மூடிக்கிட்டு அண்ணன் போஸ்டா ஜெயிச்சோம் எல்லா இடத்துலயுமே. கஷ்டமே இருக்காது, அசால்ட்டா ஜெயிக்கும். எல்லாமே ஒரு டீமா மாறணும். இப்ப இது டீமா மாறிச்சுன்னா திமுக தோல்வி கிட்டத்தட்ட எழுதப்பட்டு விடும். ஏன்னா 3 விகிதாச்சாரம் தான் வாக்கு வித்தியாசம் அதிமுகக்கும் திமுகக்கும். அதாவது ஒன்றிணைந்த திமுக கிடையாது, ஒன்றிணைந்த அதிமுக. ஒன்றிணைந்த அதிமுக கூட்டணி கட்சிகளோடு திமுகவோட கூட்டணி கட்சிகளோடு சேர்க்கும் போது உங்களுக்கு 3% தான் வாக்கு விகிதாச்சாரம். இந்த 3%க்கு இன்னைக்கு வாக்கு விகிதாச்சாரம் திமுக என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு கூடி இருக்கு அப்படின்ற அந்த ஒரு கணக்கு புரிதலுக்கு வராங்க. ஏன் வராங்கன்னா, பெண்கள் வாக்கு கணிசமா நமக்கு வந்திருக்கு, இந்த 1000 ரூபாய் வந்து நமக்கு வந்திருக்கு, வீட்டுக்கு வருது. இப்ப ஒரு கணவனும் போயிட்டு, அம்மா அந்த 1000 ரூபாய் உனக்கு அரசாங்கம் கொடுத்துருக்கிறது என்னோட பையில இருந்து எடுத்து கொடுத்துட்டாங்கம்மா அப்படின்னு ஒவ்வொரு கணவரும் அவரோட வலிய பாதிப்பை சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. குடும்ப தலைவரா என்ன ஆகும்? கூட இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியே போராட்டம் அறிவிக்கிறாங்க கரண்ட் பில்லை எதிர்த்து. கம்யூனிஸ்ட் யார் கூட இருக்கிறாங்க? உங்க கூட இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கரண்ட் பில்லை தவிர்க்க முடியாது, நாட்டுக்கு இது தேவை. இவங்க என்ன பண்ணுவாங்க, பாஜகவோட தான் காரணம், அன்னைக்கு வந்து தங்கமணி தான் கையெழுத்து போட்டாரு அப்படின்னு சொல்லி பேசலாம்ல, பேசிட்டு டெபாசிட் போலாம். ஆனா மக்கள் அதை ரசிக்க மாட்டாங்க, இறங்கி போராட்டம் செய்யறாங்க. வேற வழி இல்லைங்க, அவங்க அங்க லோக்கல்ல கட்சி நடத்தணும். இப்போ அரசாங்க ஊழியர்கள் எல்லாருக்கும் தெரியும், 75 விழுக்காடு வந்து கண்ணை மூடிக்கிட்டு உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்தவரை அவ்வாறு தான் இருந்தது. இன்னைக்கு நீங்க அரசா ஊழியரை கூப்பிட்டு கேளுங்க பார்க்கலாம், ஒரு கருத்து கணிப்பு எடுங்க, எத்தனை பேர் போடுறாங்கன்னு பார்ப்போம். பதிலே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, திமுக போட மாட்டோம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நீங்க சொன்னீங்க, கொண்டு வரல. டெம்பரரியா வேலைக்கு இருந்த டீச்சர்ஸ்க்குலாம் நாங்கள் வேலை வாய்ப்பு தருவோம் கொள்வோம்லாம் நீங்க பேசுனீங்க, ஆனால் தரல.
இந்த கவுன்சிலிங் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எந்த இடையூறும் இல்லாமல் நல்லா சூப்பராக சிறப்பாக நடக்கும், அமைச்சர்கள்லாம் காசு வாங்கிட்டு பண்ணுறாங்கலாம் நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க, கவுன்சிலிங்லாம் எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக கிடையாது. அப்போ ஆட்சியில் இருந்த பொழுது ஒரு பேச்சு, அதாவது எதிர்கட்சியாக இருந்த பொழுது ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்தபோது அதுக்கு மாறாக இருக்கு செயல். அப்போது இதெல்லாம் எதிர் ஓட்டு தானே. இப்போ இந்த ஓட்டை யார் அறுவடை செய்ய போகிறாருன்றதான். இப்போ திமுகவால் பயனடைந்தவர்கள் இருப்பாங்க. இப்போ இந்த 1000 ரூபா வாங்கினது, பெண்களுக்கு இது பண்ணுறது, அது சரி. அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு பயன்பெற்றவங்க இன்னைக்கு அம்மா உணவகம் இல்லையே அப்படின்னு கோவப்பட்டா, காலையில் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டீங்க, முதியவர்கள் மூட்டை தூக்கும் தொழிலாளி தினக்கூலி எல்லாம் போயிட்டு சாயந்தரத்தில் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களே, குழந்தைகளுக்கு வாக்கு கிடையாது, முதியவர்களுக்கு வாக்கு உண்டு. இப்போ அவங்க மாற்றி யோசிச்சா மொத்தம் இருக்கிற வாக்காளர்கள் அதே வாக்காளர்கள் தான். அதில் கட்சி ரீதியாக விழக்கூடியது மாறாது. ஆனால் காமனாக சிந்திக்கக்கூடியவர்கள் சிந்திச்சாங்கன்னா உங்களுக்கு ஆட்சி மாற்றம் வந்துவிடும். அப்போ அதிமுக வந்து பிளவுபட்டு இருந்தால் திமுக வெற்றி உறுதி, அதில் எந்த விதமான மாற்று கருத்தையும் கிடையாது. அதனால அதிகமாக நஷ்டப்பட போவது ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. அது இன்னும் இந்த நிமிஷம் வரும் தெரியல. இந்த சைடு வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டணியை பலப்படுத்தணும். திமுகக்கு இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பிரச்சனைகள், கட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்ட பெயர், அதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் சரி செய்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா தலைமையில பிரச்சனை கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு பெரிய எதிர்ப்பு, பெரிய கோபமோ வந்து ஒரு முதலமைச்சர் மீது இன்னும் வரல. அப்ப என்ன பத்திரிகையாளர் குழப்பிக்கிறாரா? முதலமைச்சர் மேல இல்லை, ஆனா திமுக கட்சி வேற முதலமைச்சர் வேறன்ற மாதிரி பிரியுது அங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து மோடி அவர்கள் எதிர்ப்புல தீர்க்கமா இருக்கிறார். அப்ப மோடி அவர்களோட எதிர்ப்புல ஒரு கட்சி தலைவர் தீர்க்கமா இருக்கும் பொழுது மோடியின் மீது கோபத்தை வந்து காட்டணும்னா உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும். ஆனா கீழே இருக்கிறவங்க வீடு கட்டும்போது பாதிக்கப்பட்டாங்க, இல்லை ஒரு காவல்துறையில இருந்து ஒருத்தர் வந்து சரியா கையாளல, இல்லை லஞ்ச லாவண்யம் கீழே பெருக்கெடுத்து ஓடுது, இல்லை கையில பணம் காசு இல்லைன்னா மோடி எதிர்த்தா எதுக்கலன்னா எனக்கு என்ன, எனக்கு இங்கே பிரச்சனை இருக்கு, போதும் 5 வருஷம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா போயிடும். அதாவது பிஜேபி இப்போ திருப்பி 2வது ஆட்சிக்கு வந்தாலும் திமுகவுக்கு வந்து அந்த வாக்கு வங்கி கணிசமாக இருக்கும். திமுக பாஜக எதிர்ப்ப திமுக எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறாங்களோ அதுதான் உங்களுக்கு அவங்களோட உயிர் நாடி. அதுதான். அதாவது ஆனா அமைச்சர் ராமர ஆட்சியோட திராவிட மாடல் ஒப்பிட்டு பேசுறாரு. அவருக்கு என்ன நிர்பந்தமா, ஒரு அதிமுக இருந்து வந்தவர்கள் அவர் அப்படிதான் இருப்பாரு. அதிமுக இறை நம்பிக்கை அதெல்லாம் இருக்கு. ஐயா எம்ஜிஆர் அவர்களே மூகாம்பிகை நான் கும்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த கொள்கையெல்லாம் பேசினவர். அதனால அவருக்கு வந்து மக்கள் மீது நம்பிக்கை இல்லாம கடவுள் மீது நம்பிக்கை வைத்து ஆட்சி செய்யக்கூடிய தன்மையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.